தமிழ் திரையுலகில் நகைச்சுவைக்கென தனி முத்திரை பதித்தவர் வைகை புயல் வடிவேலு. பல வருடங்களாகவே தமிழ் சினிமாவின் காமெடி சக்கரவர்த்தியாகவும் வலம் வந்தவர். ஆனால் அரசியல் பேச்சு, கேப்டன் விஜயகாந்த் உடனான மோதல், இயக்குனர் சங்கருடனான கருத்து வேறுபாடு போன்ற காரணங்களால் சுமார் 10 ஆண்டுகள் திரையுலகிலிருந்து விலகியிருந்தார். நாய் ஷேக்கர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலம் மீண்டும் வந்த வடிவேலு ஆரம்பத்தில் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் மாமன்னன் படத்தில் குணச்சித்திர வேடத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். சுந்தர் சியுடன் சில பிரச்சனைகளால் கூட்டணி வைக்காமல் இருந்தார். சமீபத்தில் இருவரும் பேசி மீண்டும் கேங்ஸ்டர் என்ற படத்தை கொடுத்தனர். பல மாற்றங்கள் வடிவேலுவின் சினிமாவில் ஏற்பட்டாலும் கிட்டத்தட்ட 23 வருடங்களாகவே நடிகர் அஜித்குமார் படங்களில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழ் சினிமாவில் அஜித்குமார் மட்டும் ஏன் வடிவேலுவை புறக்கணிக்கின்றார் என்ற கேள்வி வரும். இதற்கான காரணம் 2002ஆம் ஆண்டு வெளியான ராஜா திரைப்படம் தான். இந்த படப்பிடிப்பு தளத்தில் வடிவேலு அஜித்குமாரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. பலமுறை அஜித்குமார் கூறியும் வடிவேலு தனது பேச்சில் மாற்றத்தை காட்டவில்லை. இயக்குனர் எழில் அறிவுரை கூறியும் வடிவேலு அதை பொருள்படுத்தவில்லை. இந்த சம்பவம் அஜித்குமாரை மிகவும் வருத்தமடைய செய்தது. இதனால் வடிவேலு இனி தனது படங்களில் நடிக்கக்கூடாது என்ற முடிவை அஜித்குமார் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு மேடையில் வடிவேலுவும் அஜித்தும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு வந்தது. அப்பொழுது அஜித் வடிவேலுவை பார்த்ததும் அவரே போய் வடிவேலுவின் கையை பிடித்து, அண்ணா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாராம். இதை பார்த்ததும் வடிவேலுக்கு ஒரு மாதிரி ஆகி கண் கலங்கி விட்டாராம். அதன் பிறகு இருவரும் பேசிக் கொண்டார்களாம். தனது தவற்றை உணர்ந்த வடிவேலு மீண்டும் சேர்ந்து படம் செய்ய வேண்டும் என்று கூறினாராம். சரியான கதை அமைந்தால் இணைந்து படம் செய்யலாம் என அஜித் உறுதி அளித்ததாகவும் செய்திகள் வந்தன. மீண்டும் இவர்கள் இணைந்தால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான்.